ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்களாகவே இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் புகார்கள். ஒரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில ஹேமா கமிட்டியோட அறிக்கைக்கு பிறகு பிரபல நடிகர்கள் பலரோட பெயர் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் நடிகர் சித்திக் மேல பாத்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்கப்பட்டு அவரை கைது செய்யறதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் வழக்கமா இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இல்லாமல் வேறு எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு. அவரை கைது செய்வதற்கான ஒரு முனைப்போட தயாரா இருக்கிறாங்க. இதுவே பாத்தீங்கன்னா பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா சித்திக்க பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமாவுல ப்ராமினன்டான பல ரோல்ஸ் பண்ணிட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு பெயரோட இருந்தவர். அவர் மேல இப்படி ஒரு புகார், அதுவும் ஆதாரப்பூர்வமா ஹேமா கமிட்டியோட அறிக்கைக்கு பிறகு அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா வழக்கா மாத்திருக்காங்க. இதுக்கு பிறகு நிறைய பேருடைய பெயர்களும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மலையாள சினிமாவே கொஞ்சம் கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பேன் இண்டியா படங்கள் அப்படின்னாலே ஜானி மாஸ்டரோட கொரியோகிராஃபி தான் பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல ரொம்ப உச்சத்துல இருந்தது. தமிழ் சினிமாவுல கூட பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்துல விஜய் அவர்களை ஹலமதி ஹபீபு அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஹிட் பாடல்கள் நிறைய படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறவர் தான் ஜானி மாஸ்டர். சமீபத்துல சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருதும் வாங்கியிருந்தாரு. அவர் மேல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஜூனியர் கொரியோகிராஃபரா வேலை பார்த்த ஒரு பொண்ணு பாலியல் புகார் கொடுத்தது பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. அந்த புகார்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்கிறப்பவே ரொம்ப திக்கு திக் அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு பிறகு தன்னோட அசிஸ்டண்டா ஜானி மாஸ்டர் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த டீம்ல சேர்ந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு 17 வயது அந்த இப்படி ஒரு சூழல்ல தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தியதாகவும், அதே மாதிரி அவங்கள பாலியல் ரீதியா மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்தி, காயப்படுத்தி இருப்பதாகவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 21 இயர்ஸ். இவங்க குடுத்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செய்து ஜானி மாஸ்டரை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையை காவல் நிலையத்துல எடுத்திருந்தாங்க. ரொம்ப நாள் தேடுதலுக்கு பிறகு கோவாவில தங்கியிருந்த ஜானி மாஸ்டரை அங்க போலீசார் கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகார் கொடுத்த பெண் மைனரா இருக்கும் போதே ஜானி மாஸ்டர் அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து இருந்த காரணத்தினால இது போக்சோ வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்திருக்கு. அந்த வேண்டுகோளை ஏற்று போக்சோ வழக்கும் ஜானி மாஸ்டர் மேல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வழக்கு மேல் வழக்கு அவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால பவன் கல்யாண் அவர்களுடைய கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நடன இயக்குனர் சங்கத்துல இருந்து அவரை அதிரடியா நீக்கியிருக்கிறாங்க. அவர் மேல விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை உழுக்கிட்டு இன்னும் அதுல இருந்து சகஜ நிலைக்கு திரும்பாத ஒரு சூழல்ல தான் பாத்தீங்கன்னா இன்னொரு ஷாக்கிங்கான பாலியல் புகார் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய், இவர் ஒரு ஆந்திரக்காரரு. ஆரம்பத்துல ஹர்ஷா சாய் அவருடைய நேம்ல ஒரு தெலுங்கு சேனலா ஸ்டார்ட் பண்ணாரு. பாடி பில்டிங்லாம் பண்றத வீடியோஸா எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. பட் அதுல பெருசா அவருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரேண்டமான யாராவது ரோட்ல யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோஸ் எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுலயும் பெருசா வியூஸ் அவருக்கு ஜென்ரேட் ஆகல. ஒரு கட்டத்துல ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிருக்காரு, ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்தப்ப அந்த கொடுத்த பையனோட முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அதை கேப்சர் பண்ணி வீடியோவா போட்டப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இதை வீடியோவாவும் நம்ம போடலாம், நம்ம கொடுக்கறத பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி யாராவது ஏழை பசங்களுக்கோ தேவைப்படுறவங்களுக்கோ வாங்கி கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யறத வீடியோவாவே எடுத்து உதவியும் செய்ய ஆரம்பிச்சாரு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷா சாயின் ஒருத்தர் வருவாரு, ரோட்ல ஒருத்தர் பாவமா உட்காந்துருப்பாரு. அவர் கையில ஒரு கட்டா ஒரு 4 கட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. திடீர்னு ஹர்ஷா சாய் வீட்டுல சென்சஸ் எடுக்கிற மாதிரி போய் அந்த வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்பாரு. அவங்க எனக்கு இந்த மாதிரி மிக்சி வேணுங்க, எனக்கு இது இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க, ஃபேன் இல்லைங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா வீட்டுல வண்டி இறங்கும். அந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாரு. இப்படி அவர் போட்டிருந்த எல்லா வீடியோக்களுமே பாத்தீங்கன்னா பயங்கர சென்சேஷனல். அதாவது வாழும் கர்ணன் அப்படிங்கிற டைட்டிலே அந்த பையனுக்கு கொடுத்திருந்தாங்க. இத்தகைக்கும் அவருடைய வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 23 தான். இப்போ ஒரு 24 சம்திங் தான் அவரோட ஏஜா இருக்கும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் உதவக்கூடிய ஒரு குணம், அதே மாதிரி
யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரும் வந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஒரு புகழ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆரம்பிச்ச ஒரு சேனலை வந்து தமிழ்லையும் வந்து ஆரம்பிச்சாரு, ஹிந்தியில ஆரம்பிச்சாரு. ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு சேனலாக ஆரம்பிச்ச ஒரு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் தான் வந்து தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒட்டுமொத்த யூடியூப்லேயே வந்து ஒரு பெரிய சென்சேஷனலா நபர் அப்படிங்கிற மாதிரி பெயர் எடுத்த ஹர்ஷா சாய் மேல ஒரு பாலியல் புகார் வந்து கொடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் மூலமா பிரபலம் அடைந்த ஒரு நடிகை ஹர்ஷா சாய் மேல என்ன புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை ஏமாற்றி 2 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவங்க வந்து சுருட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகார அவர் மேலையும் அவருடைய அப்பா மேலையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 பேரும் சில நாட்களா வந்து காதலிச்சுட்டு இருந்தோம். அப்ப ஒன்றாக இருந்த நேரத்தில் நிறைய பிரைவசியான புகைப்படங்கள் இருக்கு. அந்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு என்னை மிரட்டுறாரு. நான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இது அடிப்படையில் வந்து ஹர்ஷா சாய் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. எனி டைம் வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இந்த நிலையில யூடியூபர் ஹர்ஷா சாய் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறார். இது எல்லாமே வந்து பணம் பறிப்பதற்கான ஒரு விஷயம்தான். என்னை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக இந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து என்னுடைய லாயர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கு போட்ட நடிகை மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸா ஹர்ஷா சாய் ஃபேன்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதான் வேலை, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பெயர் வந்து அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தார் இல்லையா? அதனால அவருடைய ஃபேன் ஃபாலோயிங்களுக்கு நிறைய பேர் வந்து இதுல என்ன விஷயம் வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அவருக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய பாலியல் புகார்களை பார்த்த பிறகு ஒரு பெண்ணா என்னுடைய ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நபர் உங்களை வந்து தப்பான எண்ணத்துல வந்து அப்ரோச் பண்றாரு, அதுல உங்களுக்கு ஒரு துளி கூட வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிக்டா வந்து நோ சொல்வதற்கு உங்களுக்கு வந்து 100% உரிமை இருக்கு. அதை அந்த நேரத்திலே வந்து கூடிய சீக்கிரம் வந்து தவிர்த்துடுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃபை வந்து எப்பவுமே ஒரு சேஃபர் சைட்ல வச்சிருக்கும். நீங்க ஒருவேளை அந்த நேரத்துல வந்து உடன்பட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டு மைண்ட்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணி அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த விதத்துல வந்து அதை புகாரா எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் வருது. ஏன்னா நீங்க அந்த நேரத்துல உடன்பட்டு போற ஒரு விஷயத்த எப்படி வந்து அது மியூச்சுவல் இல்லாம வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இந்த இடத்துல வருது. கூடுமான வரைக்கும் சரியான நிறுவனங்களை வந்து நீங்க வேலை தொடர்பா அணுகுவதும் வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து டுபாக்கூர் கம்பெனிகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எதை வந்து சரியா தேர்வு செய்யறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து முடிவு பண்ணுங்க. நேரா ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நாங்க இங்க ஆடிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்மூடித்தனமாக வந்து நீங்கள் நேரடியாக வந்து போவதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். நீங்க தனியா போறதுக்கான விஷயத்தை வந்து பெரும்பாலும் அவாய்ட் பண்றது நல்லது. முதல் முறையா ஒரு இடத்துக்கு வந்து போறீங்க அப்படின்னா நண்பர்களோட போய் அந்த விஷயம் உண்மைதானா, அது ஒரு பெரிய கம்பெனி தானா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து உறுதிப்படுத்திக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச இடத்திலே வந்து நிறைய இடங்கள்ல பாதுகாப்புங்கிறது இல்லாதப்ப எதுவுமே தெரியாத இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி வந்து 100% வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வினாலதான் இந்த மாதிரி சில பூமர் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சூழலுக்கு வந்து நாங்களும் தள்ளப்படுறோம். அதனால ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்காம ஒரு இடத்துக்கு வந்து போறத நீங்க வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி முதல் முறையாவே ஒரு நபர் அப்ரோச் பண்ணி உங்களை வந்து தப்பான அப்ரோச்ல வந்து அணுகுறாரு அப்படின்னா அதை வந்து 100% நோ அப்படின்னு சொல்றதுக்கான முடிவை வந்து அந்த தருணத்திலே வந்து எடுங்க. ஸோ உங்களை வந்து நீங்க மட்டும்தான் வந்து முழுசா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க முன் வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்யறேன். மீண்டும் ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல நாம நிறைய விஷயங்கள் பேசுவோம். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.